இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பதியம் பண்ண சாமந்தி செடிக்கு வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு. அதே சமயத்தில் பிளான்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்கள் சின்ன சின்ன கண்ணெல்லாம் பதியம் பண்ணுவீங்க, அந்த பிளான்ட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இப்போ நான் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடிக்கு தான் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த சாமந்தி செடிக்கு தான் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். இது தெரியும்ல உங்களுக்கு, ஒயிட் கப்பு. போன வாட்டி வந்து எல்லோ வச்சுருந்தேன், ஆனால் இந்த வாட்டி வச்சேன், ஆனால் ஞாபகம் இல்லை எந்த கலர் வச்சேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு. ஏற்கனவே இது வந்து காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு வெண்டைக்காய் வேஸ்டெல்லாம் போட்டு கலந்து நட்டுனேன், அந்த சாமந்தி செடி தான் இது. இது வந்து பர்பிள் கலர்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஞாபகம் இல்லை. இருந்தாலும் பூத்துரும், மொட்டு இருக்குது, நான் அப்படியே விட்டுறேன் மொட்டு தெரியணுன்ட்டு. பூ பூத்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கலரு. சப்போஸ் இது போல் புது செடியிலேருந்து கட் பண்ணிக்கெல்லாம் வைக்கிறீங்க, அப்போ மொட்டி இருக்கும். அது சப்போஸ் எல்லாம் வைக்கும்போது நிறைய கண்ணெல்லாம் கலர் தெரியல, எந்த பூச்செடியிலேருந்து கிள்ளி வச்சோன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் மொட்டு விட்டுடலாம், பூக்கு வச்சிடலாம். இல்லைன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரணும்னா மொட்டெல்லாம் கிள்ளிடணும். தளிர் வந்து பாருங்கள் பிஞ்ச் பண்ணி விடுவோம். இப்போ இது வந்து பிஞ்ச் பண்ணி விடுறோம். நுனி வந்து கிள்ளிட்டாதான் நிறைய பிரான்ச்சஸ் வரும். இது போல் மேல் பாகத்தில் நுனி கிள்ளி விடணும், அப்போ நிறைய பிரான்ச்சஸ் வரும். இப்போ இதுக்கு மொட்டு இருக்குது, இந்த மொட்டெல்லாம் கிள்ளிடணும். அதே போல் அதுக்கு எப்படி நம்ம நுனி கிள்ளிட்டோமோ இந்த மொட்டு கிள்ளிட்டா தான் உங்களுக்கு பிளான்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வரும். இல்லை பூ பார்க்கணும் நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா இப்போ உள்ளேருந்து எழும்பி வரும் உங்களுக்கு பிளான்ட்டு. இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய வரணும்னா நீங்கள் மொட்டு கட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் மொட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பூத்தாலும் பரவாயில்ல, உள்ளேருந்து கூட வேர்லேருந்து கூட உங்களுக்கு எழும்பி வரும். சப்போஸ் அது போலலாம் நான் வளர்த்துருக்குறேன், அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நான் வந்து மொட்டு விட்டுட்டேன் பூக்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ இந்த பிளான்ட்டு கூட சோகமாக தான் இருந்தது. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தண்ணி ஊற்றினேன். வாட்ரு வந்து பார்த்துட்டு சோகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும் சாமந்தி செடியெல்லாம் வாங்கினா நீங்கள் உடனே டெய்லியெல்லாம் தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நான் இன்றைக்கி ஊற்றிட்டேன், நாளைக்கு செடி எப்படி இருக்குன்னு அந்த பாட்டில் அந்த மண்ணுக்கு தப்பெல்லாம் எப்படி இருக்கோ பார்த்துட்டு திருப்பி சோகமாக இருந்தால் மறுநாள் ஊற்றுவேன். ஆனால் சோகமாக இருக்கிறதுக்கும் வாடி போகிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பார்க்கும்போதே செடி காஞ்சி போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் தண்ணி நிறைய விடக்கூடாது, கொஞ்சம் போல் விடணும். ஒரு வாட்டி நிறைய தண்ணி விடலாம், மறுநாள் கொஞ்சம் போல் விடலாம். அது போல் கூட நீங்கள் தண்ணி விடலாம் புது சாமந்தி செடிக்கு. இப்போது இந்த க்ரீன் கலர் பாருங்கள், இது கூடவே இந்த கலர் இருக்குது. க்ரீன் சாமந்தி இன்னொன்று இருக்குது, பட்டன் சாமந்தி. அது கூட இன்னும் பதியத்துக்கு வைக்கலாம், நான் வைக்கிறேன் ஒரு நாளைக்கு. அது போல் சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கப்பில் கூட வளர்க்கலாம். பெரிய தொட்டியில் தான் வளர்க்கணும்னு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இது கூட பிளாக் தொட்டி நம்ம வாங்குகிறோம், அந்த சைஸ் தொட்டியில் கூட நீங்கள் செடி நல்லா வளர்க்கலாம். ஆனால் இது காலையில் நான் செடி பார்க்கும்போது உடஞ்சிச்சு, நான் இதுக்குள்ளே வச்சுட்டு பாருங்கள். நம்மளுக்கு உடஞ்சா கூட கவலையே கிடையாது, இன்னொரு செடி ரெடி ஆகிடும். இது போல் நான் இந்த மண்ணுக்குள்ளேயே நட்டுட்டேன். ஆனால் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் போல் இங்கே தான் நீங்கள் ஏதாவது டிஏபி இல்லை ஆர்கானிக்காக ஏதாவது கிரானுவல்ஸ் போட்டிங்கன்னா இங்கே போடாமல் இங்கே போடணும் சைடுக்கா, அப்படி சொல்கிறேன் நான். இல்லைன்னா தண்ணி ஊற்றும்போது லிக்விடாக கொடுக்கும்போது ரொம்ப தண்ணியாக ஊற்றணும். ஏன்னா பக்கத்தில் இப்போ தான் பிரான்ச்சஸ் வந்து நட்டிருக்கிறோம், அதுக்கேற்ற போல் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். சொல்கிறேன் ஒரு செடி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு. உடஞ்சிச்சின்னா கூட நீங்கள் அந்த கிளை உடனே நட்டுடணும், இன்னும் சீக்கிரமாகவே வேர் பிடிக்கும் உடனே நட்டிங்கன்னா. பாருங்கள், இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து நான் வந்து மாட்டு சாணம் கவுமேனூர் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். நான் அப்பப்போ இந்த செடிங்களுக்கெல்லாம் சேர்ப்பேன், சாமந்தி செடி கண்ணுங்களுக்கெல்லாம். கொஞ்சம் போல் இது போல் 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு போட்டு திக்காக நல்லா கலந்துட்டிங்கன்னா 1 ஸ்பூன் போட்டால் போதும். தண்ணி ஊற்றிட்டு டீ தூள் 1/2 ஸ்பூன் போட்டு, இல்லை காஃபி பவுட்ரு இருந்தால் கூட காஃபி பவுட்ரு சேர்த்துக்கலாம். நான் டீ தூள் தான் போட்டிருக்கேன், கலந்து வச்சுருக்கிறேன். இது வந்து பருப்பு கழுவுன தண்ணி, நம்ம சாம்பார்லாம் வைப்போம், அந்த சமயத்தில் தோரம்பருப்பு வந்து தண்ணி அலசிட்டு தானே தோரம்பருப்பு சமையல் செய்வோம். அந்த தண்ணியில் வச்சுருந்து இது போல் வந்து தண்ணியில் கலந்து வச்சிடணும். அதாவது மாட்டு சாணம் வந்து டீ தூள் தண்ணி, மாட்டு சாணமும் ரெண்டுமே கவுமேனூர், அது போல் கலந்துட்டு செடிங்களுக்கு கொடுக்கலாம். பருப்பு கழுவுன தண்ணி வந்து புளிக்க வச்சுட்டு தான் ஊற்றணும். இன்றைக்கி நம்ம எடுத்து வைக்கிறோன்னா மறுநாள் ஊற்றலாம். சப்போஸ் உடனே ஊற்றணும், வீட்டில் வச்சுக்க முடியாதுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஏற்கனவே புளிக்க வச்ச ரைஸ் வாட்டரு அது போலலாம் சேர்த்துக்கலாம். இது போலலாம் சாமந்தி செடிக்கெல்லாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்கும்போது பிளான்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நல்லா வெயில் அடிக்குது, ஈவினிங்கில் தான் செஞ்சு கொடுக்கணும், இல்லை மார்னிங்கில் நீங்கள் கொடுக்கணும். எப்போவுமே வெயில் அடிக்கும் போதெல்லாம் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்கணும். வெயில் தாழ்ந்து சாயங்காலமாக கூட கொடுத்துக்கலாம்.
நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே புளிக்க வச்ச வாட்டர் கொடுத்தா தான் நல்லது. புதுசாக கொடுக்கும்போது புளிக்க வச்சது தயிர், மோர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், புளிச்சிருக்கணும். அது போல் சேர்க்கும்போது இதுவும் சேர்ந்து புளிக்கும். பருப்பு கழுவின தண்ணியோட புளிக்க வச்ச தயிரோ மோரை கொடுக்கும்போது அதுவும் புளிச்சிடும், பருப்பு கழுவின தண்ணி கூட. அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறும் புது தண்ணி ஊற்றலாமன்னா ஊற்றலாம், லேட் ஆகும். ஃபர்மெண்ட் ஆகாமல் செடிங்களுக்கு ஊற்றும்போது செடிக்கு வேலை செய்யறதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் நீங்கள் பர்பிள் கலர் இப்போ இந்த கலர் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பெரிய தொட்டி இல்லை, லிமிட்டான தொட்டி நான் காமிச்சிருப்பேன். சாமந்தி செடியெல்லாம் ரெட் கலரில் கூட பாருங்கள். அந்த தொட்டிங்க கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு இது போல் சின்ன சின்ன கட்டிங்ஸோ இல்லை வேர்லேருந்து வர செடி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு 2-3 தொட்டிக்கு வச்சுக்கிட்டே நம்ம வாசல் கிட்டலாம் அழகாக வச்சுக்கலாம். பூலாம் பூக்கும். நம்ம சீசன் டைமில் இல்லை, நம்ம கொஞ்சம் ஃபெர்டிலைசர்லாம் நல்லா கரெக்டாக கொடுத்தோம்னா பொட்டாசியம்லாம் சூப்பராக அந்த வாழைப்பழம் தோல் தண்ணி, வாழைப்பழம் தோல் நீங்கள் காய வச்சுட்டு முட்டை ஓடு காய வச்சுட்டு நீங்கள் அந்த பவுடர் கூட போடலாம். அடிக்கடி முட்டை வைக்கும். இப்போ இந்த சின்ன செடி நம்ம கொஞ்சம் போல தான் கொடுக்கணும். இது போல் கொடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பிளான்ட்டு ஃபாஸ்ட்டாகவும் வளரும். அதுக்கப்புறமா இந்த சாமந்தி செடிக்கு நம்ம எப்போவுமே இப்போ வெயில் அடிக்குது, நீங்கள் கொஞ்சம் நிழல் பார்த்து இப்போ பாதி சன்லைட்டில் இருக்கிற போல் தான் வச்சுக்கணும். ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுன்னா செடியெல்லாம் காயும். அதிகமாக இருக்கிற வெயில் டைமில் நீங்கள் வைக்கக்கூடாது. கொஞ்சம் வெயில் பரவாயில்லன்ற போது நீங்கள் அதே இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ வெயிலில் தான் இந்த புது செடி வாங்கியிருக்கிறோம் பாருங்கள், பிஸ்கட் கலர்லாம் வச்சுருக்கிறோம் பாருங்கள். அதெல்லாம் நான் இன்றைக்கி வெயிலில் வச்சுட்டேன். 4 days வரைக்கும், நான் 5 days வரைக்கும் அப்படியே வச்சுருந்து இன்றைக்கி தான் வெயில் காமிச்சு வச்சேன். அது போலலாம் நம்ம சாமந்தி செடி கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம். புது செடி மட்டும் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கணும். பழைய செடி நம்ம கண்ணெல்லாம் நம்ம பதி எடுக்கிறோம், அதெல்லாம் நம்ம பரவாயில்ல. புது செடி மட்டும் நம்ம அது போல் ரெடி பண்ணிக்கணும். இப்போது எல்லோ கலராக லீஃப் மாறினா பழைய இலையாக இருந்தால் எல்லோ கலராக மாறும். புது எல்லோ கலர்லாம் மாறினா நீங்கள் மோரெல்லாம் ஊற்றும் போது மாறிடும். இல்லைன்னா அந்த நாட்டு சர்க்கரை கூட தண்ணியில் கலந்து ரொம்ப லைட்டாக தான் கொடுக்கணும். இப்போ சின்ன சின்ன பாட்டு இது கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் கலந்து ஊற்றலாம். கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் தண்ணியில் கலந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் போட்டு கலந்துட்டு 2 தொட்டிக்கு பெரிய தொட்டிக்கு ஊற்றலாம். அது போல் ஊற்றும்போது கூட உங்களுக்கு எல்லோ கலராக மாறாமல் நல்லா வளரும் பிளான்ட்டு. எப்போவுமே சாமந்தி செடி வாங்கும்போது நீங்கள் சின்ன தொட்டிலே வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம். இல்லை அதே தொட்டிலே நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் போல் கண் எடுத்து வளர்த்து அதுக்கப்புறம் பெரிய தொட்டிங்கள இப்போ 3 கன்று எடுத்தீங்க, 3 கன்றும் பெரிய தொட்டியில் போட்டுடலாம். அதாவது இந்த சைஸ் தொட்டியில் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய தொட்டியில் நீங்கள் மாற்றிக்கலாம். சாமந்தி பூக்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக பூக்கணுன்னா அப்பப்போ சில் வாட்டர் இலை மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். சில்னஸ் இருந்தால் கூட பிளான்ட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே சமயத்தில் மொட்டு வச்சுட்டுனா கூட நல்லா பூக்கும். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். பிளாக்காக வருது பாருங்கள் மொட்டெல்லாம், அது போல் வராது. சாமந்தி செடி நல்லா வளரும். அப்பப்போ இப்போ நான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தேன். 10 days கழிச்சு நீங்கள் வேறு லிக்விட் ஃபெர்டிலைசர் கூட கொடுக்கலாம். இப்போ கற்பூரவள்ளியெல்லாம் சொல்லியிருக்கிறேன், அது கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். தண்ணியில் போட்டு பிசைஞ்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அது கூட டிசீஸ் வராமல் இருக்கும், நல்லா வளரும் சாமந்தி செடி. இது போலலாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாமந்தி கண்ணெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வளரும். பூக்கள் கூட பூக்கும்போது பெருசாக பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.